திருச்சி தபிலே ஆலம் பாதுஷா நத்தரோலி தர்பார் அங்க அடங்கி இருக்கிறவர் தான் பெரிய மகான். அவங்க கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக அவர் அடங்கியுள்ளார். அவர் கூட வந்த முக்கியமான 4 மந்திரிகள். ஒரு மந்திரி அவர் பக்கத்திலேயே அடங்கியிருக்கார், ஹதரத் ஷம்ஷு கோயா ரஹமத்துல்லாஹி கலந்தரி. அடுத்த மந்திரி இங்க அடங்கியிருக்காரு, இவர் பேர் ஹதரத் ஷம்ஷு பீரான் ரஹமத்துல்லாஹி கலந்தரி. ஒரு மந்திரி அடங்கியிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல, அவரு ஷம்ஷு மன்சூர் பாவா. இன்னொருத்தர் முல்பாகல்ல ஹதரத் ஹைதர் சப்தர் இஸ்மாயில் கலந்தர் ரஹமத்துல்லாஹி, அவங்க அடங்கி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப விசேஷமானவங்க இந்த ஷம்ஷு பரான் பாவா ரஹமத்துல்லாஹி. இவங்க என்ன செய்வாங்க, 7 வானமும் 7 பூமிக்கு உள்ளார மெசேஜ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய குரு, அவங்கதான் தபிலே ஆலம் பாதுஷா, அவங்களிடத்துல ஒப்படைப்பாங்க. இந்த மெசேஜ் இப்படி இங்க நடந்துச்சு அங்க நடந்துச்சுன்னு. இவருக்கு பயங்கரமான வல்லமை. இங்கே வந்து எல்லாம் அடங்கி கடைசியில இங்க கிட்டக்கே நான் இருக்கணும், நாதா எங்க குருநாதருக்கு பக்கத்திலே இருக்கணும்னு இங்க அடங்கி இருக்காங்க. வருடம் ரமதான மாதம் பிறை 27 ராவுக்கு இங்க வந்து நமக்கு சந்தனம் ஏற்றி சந்தன குரு செய்வோம். இது என்ன செய்வோம், அந்த காலத்துல இருந்து அந்த சந்தனமும் ஒரு போர்வை, அவங்களுக்கு போத்தப்பட்ட போர்வை, பெரிய குருநாதருக்கு போத்தப்பட்ட போர்வை, ஒரு போர்வையோடு மலர்களோடு சந்தனத்தோடு குடை சூழ எல்லோரும் ஓதிக்கிட்டே வந்து இவங்களுக்கு செய்ய வேண்டிய சந்தனங்கள் பாத்தியாக்கள் எல்லாம் முறையும். இவருடைய மகானுடைய வல்லமே ராஜராஜ சோழன் காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கு சரித்திரத்துல. பட் வெளியே தெரியாது. எல்லா மகான்க வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு அடக்க உடக்கமா இருந்துடுறாங்க. அப்படிப்பட்ட மகான் தான் இவர். சில மக்களுக்காக தம்முடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிச்சாங்க. இவங்க மக்களுக்கு சேவை, மக்களுடைய துன்பங்கள் இருந்து காப்பாத்துறது, பலவிதமான இடைஞ்சல்கள் அந்த காலத்துல இருந்துச்சு, அதுல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றுற தொழில் தான் இவங்களுடைய வேலை. இவங்க வந்து 1000 வருஷத்துக்கு மேல அடங்கியிருக்காங்க. இங்க இவங்களுடைய மண்டபங்கள், இந்த பள்ளிவாசல் அந்த காலத்திலே கட்டப்பட்டது. கபரஸ்தான் இங்க அடக்கஸ்தலங்கள் இருக்கு. ஆமா, இதுல இந்த ஏரியாவுக்கு பேரே வந்து ஷம்ஸ் பிரான் தெருன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்களுடைய அருள் பாக்கியம் ரொம்ப 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 விசேஷமானது. ஆனா எல்லாம் அமைதியா இருப்பாங்க. வந்து எந்த ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் வருவாங்க, எல்லாம் அவங்கவுங்க கஷ்டங்களுக்கு வருவாங்க, கஷ்டத்தை நிவாரணம் பண்ணி விட்டுருவாங்க, சைலண்டா செய்வாங்க, யாருக்குமே தெரியாது. நாம இன்னைக்கு நம்ம அவரிடத்துல வேண்டதும், நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள்ல இருக்கிறோம், வருமானங்கள் கஷ்டங்கள், உடம்பு ஆரோக்கியம் கஷ்டங்கள், இந்த கஷ்டத்துல இருந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுத்து சந்தோஷப்படி கொடுங்க நாதாக்களே, உங்களிடத்துல நாங்க வந்து கேட்கறது அதுதான். வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? நம்ம என்ன வாங்க முடியும்? ஒன்னும் வேணாம், தேவையில்லை. சொத்து சுகம் எல்லாம் எங்க போயிடுது? எங்குமே இல்லை. ஆரோக்கியம் தான் முக்கியம் இன்னைக்கு காலகட்டத்துல. அந்த ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம எல்லாமே வேண்டணும். நமக்குன்னு இல்ல, உலக மக்கள் எல்லாத்துக்காகவும் வேண்டணும், எல்லா மக்களுக்காகவும் வேண்டணும். இந்த பகுதியில் உள்ள மக்கள், அது இல்லாம நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் யார் உங்களை அண்டி வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க கருணை பார்வை செய்யுங்க. கருணையால எல்லோரும் விமோசனம் அடைஞ்சு நல்ல சுபிட்சமா இருக்கணும், இருக்கிற துன்ப துயரங்கள்ல தப்பிச்சு வாழணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து வேண்டது. இது வருஷா வருஷம் சந்தன கூடுன்னு நடத்துறது என்ன காரணம்னு கேட்டா, அவங்களுக்கு செஞ்சு நமக்கு உள்ள துக்க துயரம் எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் நம்ம வர்றது. அப்போ நம்ம இந்த வருஷம் பூரா நம்மளுடைய துரதிஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு வராம அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை காப்பாற்றும். அதுதான் நம்ம சொல்றது துஆன். அவுலியாக்கள் வந்து மௌத்தா போகவே இல்லை. அவங்க வந்து ஹயாத்தா இருக்கிறாங்க, இன்னும் ஹயாத்தா இருக்கிறாங்க, கியாமத்துல ஹயாத்தா இருப்பாங்க. அதுக்கு ஆதாரம் வந்து ولا تقولوا لمن يقتل في سبيل الله اموات بل احياء ولكن لا تشعرون. ஆயத்து இது குர்ஆனுடைய ஆயத் வசனங்களால் இறக்கப்பட்ட வசனங்கள். இந்த வசனம் அரபியில இருக்கு. அவங்க இடத்துல போய் எந்த உதவி கேட்டாலும் உதவி கிடைக்கும். இதுல ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரே ஒண்ணு, இறைவனுடைய நாமத்தை சொல்லி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு உதவுவாங்க. இது எல்லா மதத்திலையும் உண்டு. அந்த சித்தருங்க நம்ம மதத்திலையும் இங்க உள்ள அடங்கி இருக்கிறப்போ இன்னும் பெரிய சித்தர். இந்த சித்தர்களோட நம்ம போய் வாங்கிக்கிட்டு நம்ம போய் எவ்வளோ இன்னைக்கு பொக்கிஷங்களை வாங்க வேண்டியது இதுதான். இந்த சுகபோகங்கள் தான் நம்ம வாங்குறதுக்கு வர்றோம், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்களோட இவ்வளவு சேர்ந்து நம்ம. அதனால நீங்களும் பலர் இடத்துல சொல்லி இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று அவங்களுக்கு சுகபோகத்தோட குடும்பத்தோட சந்தோஷத்தோட மேலும் மேலும் வளர்ச்சியோட வாழறதுக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டும் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டும் அருமை சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், தாபியீன்கள்,
தபா தபிங்கள் வலிமாருடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சீருடன் சிறப்புடன் பரக்கத்துடன் ரஹமத்துடன் ஹைருடன் நலவுடன் ஆஃபியத்துடன் நோய் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லா வாழ்க்கை எல்லா மக்களும் சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த இரவு பரக்கத்தை பரக்கத்தை கொண்டும் அவுலியா குருதுவா பரக்கத்தை கொண்டும் எல்லாம் பரக்க செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.